மேஷராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்வது மிகுந்த நற்பலன்களை வாரி வழங்கப் போகிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 மிதுன ராசியிலிருந்து புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மேஷராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான கடகராசியில் உச்சம் பெற்று அமர்கிறார். 4இல் குரு நற்பலன்கள் தருவார் என்பதற்கேற்ப இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி வாழ்வில் ஒரு தெளிவு பிறக்கும். வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை மற்றும் தாயார் வழி ஆதரவு சிறப்பாக இருக்கும். குருவின் பார்வைகள் 8, 10 மற்றும் 12ஆம் இடங்கள் மீது விழுவதால் தடைகள் நீங்கி வெற்றி கிட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடும். உறவினர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். உங்கள் சொல்லுக்கு குடும்பத்தில் மதிப்பு கூடும். பொருளாதார நிலை மிகவும் சீராக இருக்கும். குரு பகவான் உச்சம் பெறுவதால் பணப்பழக்கம் அதிகரிக்கும். வராத கடன்கள் வசூலாகும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர்கள். சேமிப்பு உயரும். தங்கம் மற்றும் சொத்துக்கள் மீது முதலீடு செய்யும் வாய்ப்பு உண்டாகும். தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். புதிய தொழில் கிளைகளை தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து தொழில் மேன்மையடையும். ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் நிலம் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு இரட்டடிப்பு லாபம் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு நிச்சயம் உண்டு. உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். புதிய வேலையை தேடுபவர்களுக்கு அவர்கள் விருப்பப்படி கை நிறைய சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்டகால நோய்கள் படிப்படியாக குறையும். எனினும் குரு 4இல் இருப்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு கொள்வீர்கள். பெண்களுக்கு இது மிகவும் சாதகமான காலம். பிறந்த வீட்டிலிருந்தும் புகுந்த வீட்டிலிருந்தும் ஆதரவு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு மழை செல்வம் கிட்டும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு கூடும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். எதிரிகளின் சூழ்ச்சியை முறியடித்து முன்னேறுவீர்கள். பொது காரியங்களில் உங்கள் பெயர் பிரகாசிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் மிகுந்த ஆர்வம் உண்டாகும். கடினமான பாடங்களும் எளிதாக புரிந்து கொள்வீர்கள். உயர்கல்வி பயில நினைப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறுவீர்கள். மாதம் ஒரு முறையாவது குலதெய்வ கோயில் சென்று வழிபட்டு வாருங்கள். முடிந்தால் ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் குரு பகவானையும் தரிசித்து வாருங்கள். நவகிரக குருவுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் நிற இனிப்புகளை நைவேத்தியம் செய்வோம். முதியோர் இல்லங்களுக்கு அல்லது ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த கல்வி உதவித்தொகை அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை தானமாக வழங்கவும். இந்த குரு பெயர்ச்சி மேஷராசினருக்கு ராஜயோகத்தை வழங்கும் காலமாகும். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்வில் பெரும் முன்னேற்றம் அடையலாம்.